நாம் அனைவரும் விநாயகர் வழிபாட்டில் அருகம்புலை சமர்ப்பிப்பதை பார்த்திருப்போம். ஆனால் ஒரு கேள்வி: ஏன் அனைத்து மலர்களையும் விட அருகம்புலுக்கே விநாயகர் அதிக முக்கியத்துவம் கொடுத்தார்? இதன் பின்னால் ஒரு ஆழமான புராண கதை உள்ளது. அருகம்புலை சமர்ப்பிப்பதால் ஏன் தடைகள் நீங்கும்? ஏன் செல்வம், ஆரோக்கியம் மற்றும் மன அமைதி கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது? இந்த வீடியோவில் அருகம்புலின் ஆன்மீக ரகசியத்தையும் அதனை எப்படி சரியாக விநாயகருக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்பதையும் விரிவாக பார்க்கலாம். அருகம்புலின் சிறப்பு. அருகம்புல் என்பது சாதாரண புல் அல்ல. இது இயற்கையில் மிகவும் உறுதியான தாவரமாக கருதப்படுகிறது. எவ்வளவு வெயில் வந்தாலும், எவ்வளவு மழை பெய்தாலும் அது மீண்டும் மீண்டும் வளர்ந்து கொண்டே இருக்கும். இதுவே வாழ்க்கையில் எந்த தடைகள் வந்தாலும் மீண்டு எழும் சக்தியை குறிக்கிறது. விநாயகர் என்பது அனைத்து தடைகளையும் அகற்றும் தெய்வம். அதனால் தடைகளை வெல்லும் சக்தியை குறிக்கும் அருகம்புல் அவருக்கு மிகவும் பிரியமானதாக கருதப்படுகிறது. புராணக் கதை. ஒரு காலத்தில் அனலாசுரன் என்ற அசுரன் உலகையே துன்புறுத்தினான். தேவர்கள் அனைவரும் விநாயகரிடம் உதவி கேட்டனர். விநாயகர் அந்த அசுரனை அழிக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. அசுரனை விழுங்கியவுடன் அவரது உடல் முழுவதும் கடும் வெப்பம் பரவியது. தேவர்கள் சந்தனம் பூசினார்கள். தாமரை மலர்களை சமர்ப்பித்தார்கள். அமிர்தம் கூட வழங்கப்பட்டது. ஆனால் அந்த வெப்பம் குறையவில்லை. அப்போது சில முனிவர்கள் 21 அருகம்புல்களை ஒன்றாக கட்டி விநாயகருக்கு சமர்ப்பித்தனர். அந்த அருகம்புலின் குளிர்ச்சி அவரது உடல் வெப்பத்தை உடனே தணித்ததாக புராணங்கள் கூறுகின்றன. அந்த நாளிலிருந்து அருகம்புல் விநாயகரின் மிகவும் பிரியமான அர்ச்சனை பொருளாக ஆனது. அருகம்புலின் ஆன்மீக அர்த்தம். அருகம்புலின் பச்சை நிறம் புதுமை, வளம் மற்றும் அமைதியை குறிக்கிறது. அதன் நீண்ட ஆயுள் நிலைத்த வெற்றியை குறிக்கிறது. அதன் எளிமை அகந்தையை விட்டு பணிவுடன் வாழ வேண்டும் என்பதை நினைவூட்டுகிறது. விநாயகர் எப்போதும் ஆடம்பரத்தை விட பக்தியையே விரும்புகிறார். எனவே விலை உயர்ந்த பொருட்களை விட தூய மனதுடன் சமர்ப்பிக்கும் அருகம்புல் அவருக்கு மிகவும் பிரியமானதாக கருதப்படுகிறது. ஏன் 21 அருகம்புல்? பலர் 21 அருகம்புல்களை வைத்து அர்ச்சனை செய்வார்கள். இதற்கு பல ஆன்மீக விளக்கங்கள் கூறப்படுகின்றன. சிலர் அதை 5 ஞானேந்திரியங்கள், 5 கர்மேந்திரியங்கள், 5 பிராணங்கள், மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் போன்ற மனித வாழ்வியல் பல அம்சங்களின் குறியீடாக விளக்குகின்றனர். மற்றொரு பாரம்பரிய விளக்கத்தில் மனிதனின் உடல், மனம் மற்றும் ஆன்மீக முன்னேற்றத்திற்கான முழுமையான அர்ப்பணிப்பை 21 என்ற எண் குறிக்கிறது என்று கூறப்படுகிறது. எந்த விளக்கத்தை எடுத்தாலும் முழு மனதுடன் இறைவனை சரணடைவதே அதன் மையக் கருத்தாகும். அருகம்புலால் கிடைக்கும் ஆன்மீக பலன்கள். பாரம்பரிய நம்பிக்கைகளின்படி விநாயகருக்கு அருகம்புல் சமர்ப்பித்து வழிபட்டால் வாழ்க்கை தடைகள் குறையும். புதிய முயற்சிகளில் நல்ல தொடக்கம் கிடைக்கும். கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல வாய்ப்புகள் உருவாகும். குடும்பத்தில் அமைதி அதிகரிக்கும். மனக்கவலை குறைந்து நம்பிக்கை வளரும். இவை பக்தி மரபுகளில் கூறப்படும் நம்பிக்கைகள். பலன்கள் ஒவ்வொருவரின் வாழ்க்கைச் சூழல், முயற்சி மற்றும் நம்பிக்கையைப் பொறுத்து மாறுபடலாம். எப்படி சமர்ப்பிக்க வேண்டும்? விநாயகர் வழிபாட்டில் காலை நேரத்தில் சுத்தமான அருகம்புலை எடுத்து அதை நன்றாக கழுவி 21 இலைகள் அல்லது பாரம்பரியமாக பயன்படுத்தும் அளவில் கட்டி ஓம் கம் கணபதியே நமஹ என்ற மந்திரத்தை மனதார ஜபித்தபடி சமர்ப்பிக்கலாம். வழிபாட்டின் போது மனம் அமைதியாகவும் பக்தியுடனும் இருப்பதே மிக முக்கியம். அருகம்புலின் மதிப்பு அதன் விலையிலல்ல, அதை சமர்ப்பிக்கும் பக்தனின் மனதில்தான் இருக்கிறது. நிறைவுரை.
விநாயகர் எளிமையை விரும்பும் தெய்வம். அதனால்தான் உலகின் மிக எளிமையான ஒரு புல்லான அருகம்புலுக்கு இவ்வளவு உயர்ந்த ஆன்மீக இடம் கிடைத்துள்ளது. உண்மையான பக்தி இருந்தால் சிறிய அர்ப்பணிப்பும் பெரிய அருளாக மாறும் என்பதையே இந்த மரபு நமக்கு உணர்த்துகிறது. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை பகிர்ந்து உங்கள் குடும்பத்தினரும் நண்பர்களும் அறிய உதவுங்கள். இதேபோன்ற ஆன்மீக மற்றும் பக்தி சார்ந்த வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இயக்க மறக்காதீர்கள். விநாயகர் அருள் அனைவருக்கும் எப்போதும் நிறைவாக கிடைக்கட்டும்.